ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனி அண்ட் மம்மி. நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு வீட்லேயே தயாரிக்கக்கூடிய சத்தான உணவுப் பொருட்கள் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சீம்பால் அதை எப்படி சுவையாகவும் மிருதுவாகவும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மிருதுவான சீம்பால் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையானது சீம்பால். பசுவோ அல்லது எருமையோ கன்று போட்ட உடனே கறக்கிற முதல் பால், அதுதான் வந்து இந்த கேக் மாதிரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நான் வந்துட்டு 1.25 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் சர்க்கரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூட 12 ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். அது கூட சுக்கு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். சுக்கு வந்து இதில் போட்டால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்றதுக்காக நம்ம இதில் சுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு பால்லையும் அதில் வந்துட்டு ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். சீம்பாலில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஒரு துணையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். சர்க்கரை நம்ம அப்படியே போட்டாங்கன்னா அது அப்படியே அடியில் நின்றுக்கும் அப்படின்றதுனால நான் பவுடர் ஆக்கி எடுத்திருக்கேன். நான் வந்து 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் எப்போவுமே வந்து வெல்லம் தான், மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கருப்பு வெல்லம், அதுதான் நாங்கள் சேர்த்துப்போம். ஆனால் இந்த டைம் லாக்டவுனில் கண்ணு போட்டதுனால எங்களுக்கு வெல்லம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் சர்க்கரை கலக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் செஞ்சாங்கன்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் தூக்கலாக ஆக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அல்லது ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நீங்கள் கலக்கணும். நல்லா சர்க்கரை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். நல்லா கரையிற வரைக்கும் நல்லா நம்ம வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு அளவு ஒரு 200 ml அல்லது ஒரு 250 ml தண்ணி வந்து அதில் வச்சுட்டு, ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அது வந்து கொதிச்சு மேலே வந்து பாத்திரத்தில் இருக்கிற பாலோட கலந்துரும். அதனால் நம்ம தண்ணி வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கிறோம். பால் கலந்து வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து அந்த இட்லி சட்டிக்குள்ளே வச்சுட்டு நல்ல கனமான ஒரு தட்டாக எடுத்து அந்த பால் இருக்க பாத்திரத்தை நம்ம மூடணும். நம்ம வைக்கிற தட்டு வந்து அந்த பால் பாத்திரத்தை நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இந்த பாலை வந்துட்டு நல்லா வேக விடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம ஒரு கத்தியோ அல்லது ஒரு பட்டையான கரண்டியோட பின்பக்கத்தையோ வச்சு சீம்பால் நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இல்லை கொலக்கொலான்ட்டு இருக்குது, இல்லை ஆடுற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீம்பாலை இன்னும் கூட வேக வைக்கலாம். இப்போ இது சரியான பதமாக இருக்கும். இப்போ பாத்திரத்தை சுற்றி அந்த இருக்க லேயரை வந்து கத்தியால் அப்படியே பிரித்து விட போகிறேன். அப்போ வந்து நம்ம பீசஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். பீசஸ்லாம் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மிருதுவான சீம்பால் தயாராகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது மோனிக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. மோனிக்கு சீம்பால் கேக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சீம்பால் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இதில் நம்ம சுக்கு சேர்த்துறதுனால கண்டிப்பாக சளி பிடிக்காதுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.